வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூண்டோடு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். என்ன காரணம்? உதயநிதியை எதிர்த்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கிய ஸ்டாலின் இது குடும்ப அரசியலை மீண்டும் உறுதிப்படுத்திவிட்டாரா ஸ்டாலின் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், கலைஞரால் முடியாததை ஸ்டாலினால் முடித்து காட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீப காலமாக பேச்சுவார்த்தையும் நிர்வாகிகளுடன் நடத்தி வருகிறார். கூட்டணி கட்சிகளுடன் இருக்கக்கூடிய அணுகுமுறைகளை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். கூட்டணியில் இருக்கும் வரை அவர்கள் நமது உடன் பிறந்த சகோதரர்கள் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் நிர்வாகிகள் சில பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசியதாகவும், சில மாவட்ட செயலாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மதிக்காமல் இருப்பதும் கடும் கோபமடைந்த ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான முறையில் கட்சி நிர்வாக பணிகளை மேற்கொள்ளாதவர்களை பதவியிலிருந்து பறிப்பதோடு மட்டுமல்ல, கட்சியிலிருந்தும் நீக்குவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில்தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் திமுக தலைமை கழக தேர்தல் பார்வையாளர்களின் நியமித்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இவர்களின் தலைமையின் கீழ் வாக்காளர் பட்டியல்களில் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த நிலையில் கூட்டணி கட்சி மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்களது கட்சி பதவி பறிக்கப்படும் என்றும் தலைமை எச்சரிக்கையும் செய்துள்ளது. இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேச்சை கேட்க வேண்டும், அவர்தான் தலைவர் என்ற பொறுப்பை ஏற்கக்கூடிய வகையில் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு சில முக்கிய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்த திமுகவின் தலைவர் என்பது கூட தற்பொழுது பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டாலும் யாரும் எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடாது, கட்சி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திமுகவின் நிர்வாகிகள் கட்சியை எதிர்த்து செயல்பட்டால் உடனடியாக எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்.